நீங்கள் ஒரு நியூ செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. நிறைய நியூ செல்லர் வந்து ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியல, அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியல. இதுலேயே வந்து கன்ஃபியூஸ் ஆகி லிஸ்டிங் போடும்போது ஸ்டக் ஆகிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து லிஸ்டிங் போடும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ப்ராப்ளம் வரும்போது அவங்க அதுலேயே ஸ்டக் ஆகிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜிடிஐஎன் அப்படின்னா என்ன, அதில் வந்து எப்படி எக்ஸம்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பின்னாடி வந்து பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடு வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த பார்கோடை யாராவது ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அதோட அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து A to Z அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த பார்கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. சேம் லைக் வந்து அமேசான்லேயும் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பார்கோட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க, வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த செல்லர் வந்து யாருமே 95% வந்து வச்சுருக்க மாட்டாங்க பார்கோடு. அதுக்காக தான் வந்து ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அப்படின்னா எங்கிட்ட பார்கோடு இல்லை, நான் வந்து பார்கோடு இல்லாமல் ப்ராடக்ட் ஐடி எதுவுமே எங்கிட்ட இல்லை, அது இல்லாமையே நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமேசான்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்காக தான். இப்போ ஜிடிஐஎன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜிடிஐஎன் அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஐட்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யூபிசி, இஏஎன், ஐஎஸ்பிஎன் இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஜிடிஐஎன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் ஐடியுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத வாங்கணும். எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் ஐடி இல்லை, என்னை வந்து சேல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லி அமேசான்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்து ஜென்ரிக்கில் சேல் பண்ணலாம், இல்லை பிராண்டில் சேல் பண்ணுறான், எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் வாங்கி தான் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்காக வந்து ரொம்ப கன்ஃபியூஸெல்லாம் ஆக வேண்டாம், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. நான் எப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட அமேசான் டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கிங்க. இதில் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கேட்லாக் அப்படிங்கிறதுல ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல எப்பவும் போல் நீங்கள் பிளாங்க் ஃபார்மோ இல்லை ப்ராடக்ட் இமேஜோ கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்டோட டைட்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது ப்ராடக்டோட டைட்டிலில் நீங்கள் பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் நேமையும் முன்னாடி வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சும்மா போடுறேன். இந்த இடத்துல உங்கள் பிராண்ட் நேம் போட்டுட்டு உங்களோட ப்ராடக்டோட நேம் இந்த மாதிரி வுடன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பாக்ஸோட கேட்டகரி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பிராண்ட் நேம் இல்லை அப்படின்னா இங்கே வந்து திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் ஏ பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏசின் இந்த மாதிரி 2 இது வந்து கொடுத்துருக்காங்களா. இங்கே தான் வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதில் வந்து ஏசின் அப்படிங்கிறதையோ இல்லை இந்த யூபிசி, இஏஎன் இதையோ வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. எதையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஐ டு நாட் ஹாவ் ஏ ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் ஐடி இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் ஐடி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நம்பரை இதில் போட்டுட்டு இதில் வந்து எந்த நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போதைக்கு நம்ம ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் பார்க்குறங்காட்டி ஐ டு நாட் ஹாவ் ஏ ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். இது வந்து எதுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சனில் வருது. ஹோம் அண்ட் கிச்சன், ஹோம் ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன். ஸோ மெயின் கேட்டகரியில் தான் வந்து நீங்கள் ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் வாங்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஹோம் அண்ட் கிச்சனில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இந்த ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் வாங்கணும். இது பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் லிஸ்டிங் பண்ணிங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சனுக்கு ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் அப்ரூவல் தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேட்டகரிக்கு ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாங்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் அண்ட் கிச்சனில் இதுதான் ஃபஸ்ட் லிஸ்டிங்காக போட்டுறீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராடக்ட் வந்து வேரியேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு தான் வாங்க முடியும். சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேரியேஷன் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நான் பிராண்ட் நேம் வச்சு போட்டு காமிச்சிட்றேன். பிராண்ட் நேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு ஐ டு நாட் ஹேவ் ப்ராடக்ட் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் அப்ளை டு செல் அப்படிங்கிறத கொடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இதில் வந்து மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சும்மா 1 லைன் மட்டும் கொடுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து
அன்ரூல்டு, அப்புறம் 80 பேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து போட்டு இதில் இருக்க எல்லா பாக்ஸையுமே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியல் இமேஜஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து ஹெச்ஜிஎஸ் அப்படிங்கிறது என்னோடய பிராண்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஹெச்ஜிஎஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட் மேலேயோ இல்லை ப்ராடக்டோட பேக்கேஜ் மேலேயோ வந்து எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கணும். அது வந்து பிரிண்டடாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட் மேலே அந்த லோகோ வந்து கிளியராக விசிபிளாக இருக்கணும். எந்த ஒரு கிராஃபிக் எடிட்டுமே எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. அதில் ப்ராடக்ட் ஐடி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸம்ஷன் தான் வாங்குகிறோம், ப்ராடக்ட் ஐடி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ப்ராடக்ட் ஐடி வந்து அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடாது. அந்த பிக்சர் வந்து நீங்கள் டிஜிட்டலாகவோ ஃபோட்டோஷாப் பண்ணி எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஒரு ரியல் இமேஜாக ஹேண்டில் வச்சு இல்லை டெஸ்கில் வச்சு டேபிளில் வச்சு அந்த மாதிரி ஒரு ரியல் இமேஜாக ரெடி பண்ணி வந்து அனுப்பணும். உங்களுக்கு வந்து செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணும்போது ஒரு 6 இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 6 இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்லேயோ பேக்கேஜ்லேயோ அந்த லோகோ இருக்குல்ல, அந்த பிராண்டோட லோகோவோ இல்லை பிராண்ட் நேமோ வந்து இருக்கும். அதில் வந்து கிளியராக வந்து விசிபிளாக இருக்கணும். அதை நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னா 6 சைடு வந்து எடுக்கணும். டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இந்த மாதிரி வந்து 6 சைடையும் வந்து நீங்கள் எடுக்கணும். 6 சைடு எடுத்துகிட்டு இங்கே வந்து செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த 6 ஃபைலையுமே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 1 டேக்குள்ளே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ரூவ் பண்ணுறாங்களா, ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மெனுவில் கேட்லாக் அப்படிங்கிற வியூ செல்லிங் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஸ் அப்படின்னு வந்திருக்குங்களா, இது நம்ம வந்து இன்னும் சப்மிட் பண்ணாதனால டிராஃப்டில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும், இல்லைனா இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்ட் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் லிஸ்டிங் போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து பிராண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இதுவே பிராண்ட் இல்லை அப்படின்னா இங்கே திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் ஏ பிராண்ட் நேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்ட ஜென்ரிக்கில் எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டல. அப்போ நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்க தேவையில்லை. பட் சம்டைம் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எரர் காமிக்கும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை நோ அப்படிங்கிறது மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து யுவர் ஜிடிஎன் எக்ஸம்ஷன் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஜென்ரிக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லிஸ்டிங்கை வந்து நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி எரரில் இருக்கும், அதனால் இதே பேஜில் நீங்கள் அப்படியே போடாதீங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூவாக வந்து ஒரு லிஸ்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து போயிடும். ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச், இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேன்வா ப்ரோ, இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.